தேதி சொல்லுங்கள். 21/1/2003. 21/1/2003. பிறந்த நேரம் 6:34 AM. 2003. பிறந்த நேரம் 6:34 மேடம். 6:34 PM-ங்களா? AM. காலையில். பிறந்த இடம் ஐயா? தாம்பரம், சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. சிம்மராசி, மகர நட்சத்திரம், மகர லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? அவள் எப்படி இருக்குன்னு அது ராகு சனியும் ஒன்னா இருக்கு. ஐயா கிட்ட கேட்கணும். அது என்னதான் இருக்கட்டும், அருமையான யோக ஜாதகங்க. சூரியனை குரு பார்க்கிறாரு. சனி ராகு சேர்ந்திருந்தாலும் கூட சுக்கரனுடைய பார்வை அவருக்கு சனிக்கு இருக்கு இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ் குருஜி. உங்ககிட்ட லைன் கிடைக்கிறது பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல இந்த இன்னைக்கு கிடைச்சிருச்சுல. அந்த பாருங்க, போன தடவை பேசின லேடி கூட ஏற்கனவே லைன் கிடைச்சவங்க தான்றதை டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதில் நாங்கள் ரேண்டமாக அந்த நேரத்தில் வர்ற காலை தான் எடுக்கிறோம். நாங்கள் செலக்ட் பண்ணியே எடுக்கிறது இல்லை. ரொம்ப 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 நீங்கள் கட் பண்ண உடனே யார் ஆட்டோமேட்டிக்காக உள்ள லைனில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான். ஆகவே எங்களுடைய ஸ்டாஃபாக இருக்கட்டும், லைனை எல்லாம் அப்படியே வரவங்க காலை தான் கொடுக்குறாங்களே தவிர யாரும் செலக்ட் பண்ணி நம்பரை எடுக்கிறதே கிடையாது. எங்களுக்கு நீங்கள் என்ன நம்பர்லேருந்து பேசுகிறீங்கன்னு கூட தெரியாது எங்களுக்கு. இந்த இடத்துல பாப்பா ஜாதகம் அருமையான ஜாதகம். லக்னத்தை உச்சகுரு பார்ப்பது, லக்னாதிபதியை சுக்கிரன் பார்ப்பது என்பது ஒரு நிலையில் நல்ல அருமையான யோக ஜாதகங்க. சூரியனும் வலுப்பெற்று சிம்மமும் வலுப்பெற்றிருக்கிறதுனால நீங்கள் நல்ல அப்பாங்க. அப்பாவும் பொண்ணும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. குழந்தை உங்ககிட்ட எதையும் பேசலாம், எதையும் கேட்கலாம் அப்படின்ற ரோல் மாடல் ஒன்று. பெண் குழந்தைகளுக்கு அப்பா மட்டும் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா என் அப்பா தான் எனக்கு ஹீரோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல தகப்பங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கே பெருமையாக இருக்குது உங்களை பார்த்தா. உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு பெருமை. யூ ஆர் ஏ குட் ஃபாதர். ஜோதிடம் நிறைய விஷயங்களை சொல்லுங்க. ஜாதகம் நிறைய விஷயங்களை ஜாதகம் சொல்லும். தாய் ஸ்தானம் எப்படி, தகப்பன் ஸ்தானம் எப்படி, சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி, எந்த கிரகம், எந்த காரகம், எந்த ஆதிபத்தியம் வலுப்பெற்று இருக்கிறது என்பதை பொறுத்து. நீங்கள் பாருங்கள், பிள்ளைக்கு சனிராக சேர்ந்துருக்கேன்னு கவலைப்படுறீங்க. அதெல்லாம் ஒரு சின்ன சறுக்கல், அவ்வளோதான். சனி 5ஆம் இடத்துல சுபருடைய வீட்டில் சுபருடைய பார்வையில் இருக்கிறார். சூரிய தசை சந்திர தசை தான் மகர லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னுவேன். மகர லக்னத்துக்கு வந்தால் அந்த இப்போ முன்னேற்றம் தடப்படும்னு சொல்லுவேன். அந்த வரக்கூடாத மகர லக்னத்திற்கு என்ன நிவர்த்தி? சுபத்துவம். ஒன்று தான், சுபத்துவம் தான். மகர லக்னத்துக்கு சூரிய தசை வரக்கூடாது. ஆனால் அவர் 8க்கு 8 லக்னத்தில் மறைஞ்சு உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ இந்த குழந்தையுடைய தகப்பனோ இந்த குழந்தையோ சூரிய தசையில் பாதிக்கப்படாது என்பதை காட்டுகிறது. புரியுதா? நன்றி நன்றி. சந்திரனும் கூட பாருங்க, தைப்பூசத்திற்கு 2 நாள் கழிச்சு தான் குழந்தை பாப்பா பிறந்திருக்கிறான். சந்திரனுக்கு செவ்வாய் பார்வை, சனி பார்வை, ராகு தொடர்பு எதுவுமே இல்லை. சந்திரனே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனா இருக்கிறார். கொடுத்து வச்ச மனுஷங்க நீங்களும் உங்க பிள்ளைங்க. நன்றி குருஜி. உண்மையிலே 16 வருஷம் சூரிய தசை சந்திர தசை, அதுலேயும் குறிப்பாக 6 வருஷம் சூரிய தசை பெரட்டி போட்டுரும். ஆனால் அருமையாக குழந்தைக்கு உச்சகுரு சூரியனை பார்க்கிறார். என்ன ஒன்று, 8ஆம் இடத்துடைய ஆதிபத்திய பலன்களை செய்வார். 2வது, குழந்தை தகப்பனை சுப பிரிவாக பிரியக்கூடிய தன்மை. வயசு இப்போவே 23 வயசு ஆக போகுது. ஆச்சு 23 வயசு. பாப்பாவை கட்டி கொடுக்கணும்ல. என்னதான் பெண் குழந்தையா இருந்தாலும் நம்ம மடியிலே உட்கார வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நேர்ல உங்ககிட்ட பேசுறேன். அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். ஆமா, இந்த அமைப்பு நல்லா இருக்குங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. உங்க ஆயால கேட்டது. வேற ஏதாவது கேட்க இதே தான். நீங்க தனியா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் இப்ப மறந்துடுவேன் நான். நீங்க இன்னும் எத்தனை நாள் கழிச்சு என் லைன்ல வரப்போறீங்களோ தெரியல. உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஆனா இதே லைவ்ல சொன்ன அதே வார்த்தைகளை தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில போன்லயும் இதே தான் சொல்லுவேன். சரிங்க. அப்ப எனக்கு இப்ப 4 மேற்பட்டு போட்டிருக்கோம் ஃபேமிலியில. எல்லாருமே கொஞ்சம் செக் பண்ணுங்க. சரி, அருமையான ஜாதகம் பாப்பா ஜாதகம். சுக்கிரன் செவ்வாய் கேது 4 கிரகங்கள் உச்சகுருவின் பார்வையில் இருக்க, ஒரு கிரகம் உச்சகுருவின் வீட்டில் இருப்பது யோக அமைப்புகள் தாங்க. சந்திரகேந்திரத்தில் இவரும் இருக்கிறாரு. லக்னாதிபதியும் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறாரு. சூரிய சந்திர தசைகள் கொஞ்சம் குழந்தைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான முன்னேற்ற தடைகளை சிறிய அளவில் கொடுக்கும், அவ்வளோதான். செவ்வாய் தசையில் 2040 37 வயசுக்கு பிறகு இந்த பாப்பாவுக்கு சூப்பராக இருக்கும். கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட லைன் கிடைச்சது அதிர்ஷ்டம். வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.